உன்னை விட டேலண்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு கொஸ்டின், நீ இல்லைன்னா அவங்களுக்கு யார்? இதுதான் உன்னோட ரியல் வேல்யூவை வந்து டிசைட் பண்ணும். இந்த ஆன்சர் தான் உங்கள் ரியல் வேல்யூவை வந்து நீங்கள் எப்படிப்பட்டவர் அந்த மாதிரி எது எல்லாமே சொல்லும். இப்போ வந்து இந்த 48 லாஸ் ஆஃப் பவரில் லா 12லேருந்து 16 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பீப்புளோட சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொடுக்கும். இதுதான் த 48 லாஸ் ஆஃப் பவரோட அந்த புக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் செலக்டிவ் ஹானஸ்ட் அண்ட் ஜெனரசிட்டி. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கைண்டாக இருந்தால் பீப்புளை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், ரொம்ப சீக்ரெட்டிவாக இருந்தால் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து எப்போயுமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணல, நீங்கள் உங்கள் நோட்ஸை ஷேர் பண்ணுறீங்க, அது கைண்ட்னஸ். ஆனால் எவ்ரி சிங்கிள் டைமும் உன் நோட்ஸை கொடு, அசைன்மெண்ட்டை கொடு, இல்லைன்னா என் அசைன்மெண்ட்டை நீயே பண்ணிவிடு அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பித்தா வாட் ஹேப்பன்? அங்கே பவுண்ட்ரி வேணும். ஸோ லெசன், குட் பர்சனாக இருங்க, பட் ஈஸியாக டார்கெட்டாக இருக்காதீங்க. ஸோ அடுத்தலாம் அப்பீல் டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லும்போது உங்கள் ப்ராப்ளமை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணினா போதாது, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ், ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதை மட்டுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க. ப்ரோ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு கேட்காம, அதுக்கு பதிலாக நீயும் இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் நெக்ஸ்ட் வைவாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒர்க் நடக்கும். இதை தான் அவர் வந்து சொல்கிறாரு. நம்மளோட நீட் என்னன்னு தெரிஞ்சு அதை அவங்களோட பெனிஃபிட்டாக மாற்றி நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒர்க் வந்து நடக்கும். ஸோ பீப்புள் டோன்ட் ஆல்வேஸ் மூவ் பிகாஸ் யூ நீட் சம்திங், ஷோ தம் ஒய் இட் மேட்டர்ஸ் டு தம். இதுதான் அதோட லெசன். ஓகே, அடுத்த லா என்னென்னா, போஸ் ஹேஸ் அ ஃப்ரெண்ட், ஒர்க் ஹேஸ் அ ஸ்பை. இந்த லாவோட மீனிங் ஸ்பை மாதிரி சீக்ரெட்டாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, பீப்புள்ஸை அப்சர்வ் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் சம்டைம் அவங்களோட ஆக்ஷன்ஸ் நம்மளை வந்து அவங்களையே அதுவே ரிவியல் பண்ணிடும். வேர்ட்ஸில் சொல்கிறத விட அவங்க ஆக்ஷனே அவங்கள ரிவியல் பண்ணிடும். ஸோ பீப்புளை அப்சர்வ் பண்ணுங்கள், எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, அவங்க ஒரு பொய் சொன்னாலுமே இந்த நேரத்தில் இப்படி சொல்ல மாட்டாங்களே, இப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நமக்கு தெரிய வரும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, ஒரு குரூப் ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த குரூப் ப்ராஜெக்டில் ஒரு பர்சன் ரொம்ப பேசுவாங்க, இன்னொரு பர்சன் சைலண்ட்டாகவே இருப்பாங்க. இன்னொரு பர்சன் வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது பட் டெசிஷன் எடுக்கும்போது அப்படின்னு வரும்போது எல்லாரும் சைலண்ட் பர்சனோட ரியாக்ஷனை பார்க்குறாங்க. அப்போ ஆக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ணால் தான் புரியும், சைலண்ட் பர்சன் கிட்ட தான் இருக்குது. இப்போ ஏன்னா எல்லோரும் ஒரு குரூப்புன்னு வந்தால் எல்லாரிடையும் முக்கியம்தான். ஸோ இப்போ வந்து பேசுகிறத விட அப்சர்வ் பண்ணுறது ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நெக்ஸ்ட், க்ரஷ் யுவர் எனிமீஸ் டோட்டலி. இது அடுத்தலாம். இது வந்து லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது. எப்படின்னா மாடர்ன் லைஃப்பில் வந்து ப்ராப்ளமை வந்து ஆஃப் பண்ணாமல் ரூட்டை மட்டும் சால்வ் பண்ணுறாங்க. ப்ராப்ளமே சால்வ் பண்ணாமல் அதோட ரூட்டை மட்டும் சால்வ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், எவ்ரி எக்ஸாம் மார்க்ஸும் கம்மியாக வருது, எல்லாமே கம்மியாக வரும்போது நெக்ஸ்ட் டைம் படிச்சுடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான், ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இன்ஸ்டன்ட் செக் பண்ணுங்கள், நம்ம ஏன் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கா இல்லையா, ரிவிஷன் பண்ணுறோமா இல்லையா, ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கா, இல்லை கான்செப்ட் புரியலை, ஆக்சுவல் கான்செப்ட் புரியுதா இல்லையா அப்படின்னு அந்த ரூட் காஸை ஃபிக்ஸ் பண்ணுனா அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாமல் இருக்க சான்ஸ் ரொம்பவே கம்மி. சிம்டம்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, ரூட் காஸையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் அந்த லாவோட லெசன். இப்போ வந்து அடுத்த லா என்னென்னா, யூஸ் ஆப்ஷன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடாது. அப்படி அவைலபிளாக இருந்தான்னா
இவன் என்னடா இவன் எப்போ கூப்பிட்டாலும் வருவான், எப்பயுமே அவைலபிளாக இருப்பான், ஃப்ரீயாக தான் இருப்பான், வெட்டியாக தான் இருப்பான், அந்த மாதிரி நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் உங்கள் பீப்புள்ஸ் வந்து உங்களோட டைமை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. நமக்கு அது என்னதான் முக்கியமாக இருந்தாலுமே நீங்கள் எப்பயுமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கனால அந்த டைமை வந்து அவங்க வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம், 5 செகண்ட்ஸில் ரிப்ளை பண்ணலாம், எப்போ வேணாலும் கால் பண்ணணும், இமீடியட்டாக அட்டன் பண்ணணும், எப்போயும் ஹெல்ப் கேட்டாலுமே ஓகே சொல்லிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அவைலபிலிட்டி நார்மல் ஆகிடும். பட் நீங்கள் ஹெல்த்தி பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணும்போது அவங்க பிஸியாக இருக்காங்க, லேட்டர் பேசலாம் அப்படின்னு பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து அதோட லெசன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கிரியேட் வேல்யூ பட் டோன்ட் யூஸ் இட் டு மேனிப்புலேட் பீப்புள்ஸ். அதை வந்து வேணும்னே அதை தப்பாக பயன்படுத்தாதீங்க, ஆனால் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்தலாம் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று, எப்பயுமே பீப்புள்ஸ் வந்து உங்களோட நெக்ஸ்ட் மூவை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன பண்ணுவ, எப்போ ரிப்ளை பண்ணுவ, எந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணுவ, இப்படி எல்லாமே ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு அங்கே ஒரு வேல்யூ என்ன இருக்கும், உங்களோட பவர் என்ன இருக்கும், அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் when people can't completely predict you, their attention increases. உங்கள் வேலை அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள கன்ஃபார்ம் ஃபுல்லாகவே புரிஞ்சுக்க முடியலன்னா என் அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படி உன்னை புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அடுத்த லா வந்து பார்ப்போம். கீப் அதர்ஸ் இன் சஸ்பெண்டட் டெரர், கல்டிவேட் அன் ஏர் ஆஃப் அன்பிரிடிக்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பீப்புள் உங்களோட நெக்ஸ்ட் மூவை ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருந்தால் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் திங்க் பண்ணுவாங்க. எப்படி இவன் இப்போ சொல்லலாமா வேணாமா, இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ அது ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் ஒரு பர்சனுக்கு எப்போயுமே ஒரே ரியாக்ஷன் தான். டீச்சர் கொஸ்டின் கேட்டால் சைலண்ட் ஆயிடுவான், ஃப்ரெண்ட்ஸ் டீஸ் பண்ணால் சைலண்ட் ஆயிடுவான், ப்ராப்ளம் வந்தாலுமே சேம் ரெஸ்பான்ஸ் தான். பீப்புள் கிராஜுவலி அவனோட ரியாக்ஷனை வந்து பார்க்க அவங்களே ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடுவாங்க. பட் ஆனால் அனதர் பர்சன் ஒரு சில நேரத்தில் காமாக இருப்பான், ஹேண்டில் பண்ணுவான். இப்போ திட்டினாலுமே அமைதியாக இருப்பான். ஒரு சில நேரத்தில் சும்மா பசங்களுக்குள்ளாட்டியுமே நம்ம டீஸ் பண்ணோன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். சம்டைம்ஸ் டீச்சர் ஏதாச்சும் கேட்டால் டேரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவான், இல்லைன்னா கிளம்பி போயிடுவான். அந்த மாதிரி இருக்கும்போது இவன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு அன்சர்டனிட்டி அங்கே வரும். ஸோ லெசன் என்னென்னா, ப்ரிடிக்டபுளாக இருக்க வேண்டியது இடத்துல ப்ரிடிக்டபுளாக இருங்க. பட் எப்பயுமே உங்களை அசியூம் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. அடுத்தலா, டு நாட் பில்ட் ஃபார்ட்ரஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ஐசோலேஷன் இஸ் டேஞ்சரஸ். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி ஒரு கோட்டையை உங்களுக்கு நீங்களே ஒரு கோட்டையை கட்டிக்காதீங்க. ஏன்னா தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கொடுமையானது அப்படின்னு சொல்ல வராங்க. ப்ராப்ளம் வருதுன்னா எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு தனியாக இருந்துடு, இதுதான் சேஃபாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லாங் டேர்மில், ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது அது ஒரு இதாக இருக்கலாம். பட் ஆனால் லாங் டேர்மில் பார்க்கும்போது ஐசோலேஷனே நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட் குரூப்பில் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவன் வந்து மற்றவங்கள்ட்ட அதை பற்றி பேசாமல், இல்லை மற்றவங்கள்ட்ட போய் பேசாமல், இல்லை அவங்கள்ட்டே என்ன அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு புரிய வைக்காமல், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, டீம் ஒர்க் இல்லை, ஹெல்ப் கேட்க மாட்டான், எல்லாரையும் அவாய்ட் பண்ணுவான். அப்படி இருந்தால் இனிஷியலி அவனுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எக்ஸாம் டைமில் ஹெல்ப் வேணும், ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் வேணும், மேபி அவன்கிட்ட இருக்கலாம், அதை நமக்கு கேட்டுக்கலாம். ப்ராஜெக்ட் டைமில் அவனுக்கு வந்து டீம் வேணும், கம்பல்சரி அவனுக்கு டீம் இருந்தாகணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நெட்வொர்க்கிங் வேணும். அவன் ஐசோலேஷன் பண்ணிக்கிறது வந்து அவனுக்கே அது வந்து ஒரு பெரிய வந்து மைனஸ் பாயிண்ட்டாக ஆயிரும். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணேனோ அதுதான் என்னை வீக் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கே ஃபேமஸாக ஒரு லைன் இருக்குமே, என்னது தெரியுதா? உங்களோட செல்ஃப் கம்ஃபர்ட்டை விட்டு வெளில வாங்க. அதை தான் இந்த ஆத்தர் இந்த மாதிரி சொல்கிறார். பவுண்ட்ரிஸ் வேணும், பட் கம்பல்சரி ஐசோலேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த லா, நோ ஹூ யூ ஆர் டீலிங் வித், டு நாட் அஃபெண்ட் த ராங் பர்சன். நீங்கள் யார் கூட இருக்கீங்க, யார் கூட டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்.
இல்லைனா தேவையில்லாத பர்சன் கூட நீங்கள் வந்து சண்டை போட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண ஆளாக இருப்போம். அம்மா ரொம்ப பெரிய ஆள்கிட்ட போய் தேவையில்லாமல் வம்பிழுத்து அது தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துடும். ஸோ நீங்கள் ஆள் பார்த்து மோதுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே சேம் கிடையாது. ஒரு ஜோக், ஒரு கமெண்ட், ஒரு அன்னெசரி ஆர்குமெண்ட் ராங் பர்சன் கிட்ட பண்ணோன்னா கான்சிக்வன்ஸ் ரொம்ப பெருசாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் கேஷுவலாக சீனியரை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அது வந்து சும்மா ஜாலியாக போகிற பேச்சுவாக்கில் அப்படியே நம்ம சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து அது ஜஸ்ட் ஃபன். பட் ஆனால் சீனியர் சீரியஸாக எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன ப்ராப்ளமும் அவனை வந்து ஒரு பிக் ப்ராப்ளமாக தள்ளிடும். அதே தான் ஒர்க் பிளேஸ்லையும் நடக்கும். லெசன் என்னென்னா, நீங்கள் பிஃபோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன், நீங்கள் என்ன எப்படி நடிக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சென்சிட்டிவ், யார் பவர்ஃபுல், யார் மன்னிச்சு விட்டுருவா, யார் மறக்க மாட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் டீல் பண்ணுங்க. அடுத்தலாம் டு நாட் கமிட் டு எனி ஒன். எவ்ரி சைட்லையும் இமீடியட்லி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நியூட்ரலாக இருக்கிறது வீக்னஸ் கிடையாது. இட் கேன் கிவ் யூ ஃப்ரீடம் டு திங்க். எப்பயுமே ஒருத்தவங்க கூட கமிட் ஆகி இருக்காமல் நம்ம வந்து நியூட்ரலாக இருந்தால் நமக்கு வந்து யோசிக்க ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அவங்கள்ட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம். பட் ஆனால் அவங்க கூட கமிட் ஆகி ஒரு கமிட்மெண்ட்ஸில் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேரும் வந்து என் சைடில் நீ இருக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு சைடை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட்டரில் ஆக்சுவலி ட்ரூத் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அன்னெசரி ப்ராப்ளமில் இன்வால்வ் ஆகிடுவீங்க. இன்ஸ்டட் நீங்கள் 2 பேர் சைடும் கேட்குறேன் அப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கணும். ஸோ லெசன், ப்ரெஷரில் டெசிஷன் எடுக்காதீங்க. உங்களோட லாயல்ட்டியை வந்து ஏர்ன் பண்ணுங்கள், அதை வந்து டிமாண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலி இப்போ மொத்தமாக ஷார்ட்டாக ஒரு ஒன்லைனில் என்னென்னலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ப்ரிடிக்டபிளாக இருக்காதீங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தனியாக ஐசோலேட் பண்ணிக்காதீங்க. யார்கிட்ட டீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு டீல் பண்ணுங்கள். அண்டு எவ்ரி சுச்சுவேஷன்லேயும் இமீடியட்டாக ஒரு சைடை சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் பீப்புளோட பவர்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. சம்டைம்ஸ் சைலண்ட்டாக இருக்கிறதும் பவர் தான், கவனிக்கிறதும் பவர் தான், ஸ்டெப் பேக் பண்ணுறதுமே பவர் தான். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வென் டு ஆக்ட் அண்ட் வென் நாட் டு ஆக்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே தெரிஞ்சிருந்தா அதுவே ஒரு மிகப்பெரிய பவர் தான். ஸோ இந்த 48 லாஸ் ஆஃப் பவரில் இருக்கிற லாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலான்னு இல்லை. பட் பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா பீப்புள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் ரிமெம்பர், பவர்ஃபுல் பீப்புள் டோன்ட் ஆல்வேஸ் ஸ்பீக் த லவுடஸ்ட். சம்டைம்ஸ் தே சிம்ப்ளி அண்டர்ஸ்டாண்ட் த ரூம் பெட்டர் தென் எனி ஒன் எல்ஸ். அவ்வளோதான், இதோட பார்ட்டி முடியுது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். நெக்ஸ்ட் பார்ட்டில் இருந்து இன்னும் ரொம்ப டேஞ்சரஸான கான்ட்ரோவர்சியலான லாஸ்லாம் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்லாம் மிஸ் ஆகாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் பவர்ஃபுல்லான பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இங்கே தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.